இல்ல நல்லா ஆடல. நல்லா ஆடினாரு. இல்ல சிஎஸ்கே மட்டும் தான் விக்கெட். இல்லை ஒன்றும் இன்டென்ட்டே இருந்த மாதிரி தெரியல, ரொம்ப ஸ்லோவாக ஆடின மாதிரி தான் இருந்தது. ஸோ சேஸ் பண்ணும்போது ஐ திங்க் 18th ஓவர் வரைக்கும் ஒரு 6 தான் அடிச்சிருந்தோம் மேக்ஸிமம். ஸோ நம்ம சேஸ் பண்ணும்போது ஒன்றும் அது வின் பண்ணோன்னு சேஸ் பண்ண மாதிரியே இல்லை, சும்மா ஏதோ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். என் பசங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு ஒரு சோகம் தான். தேங்க்யூ. சிஎஸ்கே கப்பு, ஆர்சிபி லாலிபாப் சப்பு. என்னண்ணா ரொம்ப டிசப்பாயிண்டட்ண்ணா. பவர் பிளேலே நிறைய போயிருச்சுண்ணா. பவர் பிளேல நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம். அடிச்சிருக்கலாம். ருத்ராஜ் போன மேட்ச் ரொம்ப நல்லா அடிச்சாரு எம்ஐக்கு. பட் இந்த வாட்டி நல்லா, ஆனா ரஜத் நல்லா தான் அடிச்சாரு. ரஜத் கிரெடிட் பேர் ஜிடியோ. ரஜத் நல்லா அடிச்சாரு. டோட்டல் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் அவ்வளவு தூரம் இருந்து வந்தோம்னா சேப்பாக்கில் ரொம்ப நாள் ஆசை வந்து பார்க்கணும்னு. ரொம்ப டிசப்பாயிண்டடா போனேன் ஆர்சிபி. பட் ஆனா கங்க்ராட்ஸ், ஏன்னா 17 வருஷம் கழிச்சு இங்க ஜெயிக்கிறாங்க, சேப்பாக்கில் வந்து ஜெயிக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு தந்துதான் ஆகணும். பட் சின்ன சுவாமியில நம்ம பார்க்கலாம். நம்மளது நிறைய மிஸ்பில்டிங் தானே, வேற ஏதாவது பிரச்சனை? நம்மளது நிறைய மிஸ்பில்டிங் தான், மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஜெயிப்போம் கண்டிப்பா, நம்பிக்கை இருக்கு. தேங்க்ஸ். ஆனா உண்மையா தலை தரிசனத்துக்காக தானே வந்தோம். வந்தது நல்லபடியா பார்த்தோம். லாஸ்ட் ஓவர்லாம் சான்ஸே இல்லை, செம்ம கூஸ் பம்ப், என்ஜாய் பண்ணோம். தேங்க்ஸ்ண்ணா. ப்ரோ மேட்ச் வந்து 50 runs ப்ரோ. 50 runs ஜெயிச்சிட்டானுங்க ப்ரோ. இவனுங்க தெரியாம ஜெயிச்சிட்டானுங்க ப்ரோ. அதுக்கு ப்ரோ ருத்ராஜ் ஃபார்ம்ல இருந்திருக்கான் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ தோ லாலிபாப் மட்டும் தான் ப்ரோ சாம முடியும். தெரியாம ஜெயிக்க முடியும் ப்ரோ. நானே சிஎஸ்கே ஃபேன் தான் ப்ரோ. தே பிளேட் அமேசிங் கிரிக்கெட். செம்மையா ஆனாங்க. அவங்க இன்டென்ட் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. நம்மளே சிஎஸ்கே ஃபேன் என்ன ப்ரோ. நாங்க தப்பு பண்ணறதால ஜெயிச்சிட்டீங்க. தப்பே இல்ல. அவங்க ஃபார்ம்ல இருந்திருக்கலாம் ப்ரோ. ருத்ராஜ் யாரா ஃபார்ம்? இருங்க எல்லாரும் இருங்க. நானே சிஎஸ்கே ஃபேன், தோனி ஃபேன். இன்னும் நிறைய வருதுங்க. ஆர்சிபி ஜஸ்ட் அவுட் பிளேட் them. நம்மள வந்து வெச்சு செஞ்சுட்டாங்க. இது ஆர்சிபி டாமினன்ஸ். ருத்ராஜ் கேப்டன்சி நிறைய இடத்துல அடி வாங்குச்சு. எதுக்கு காலையில 14th ஓவர் குடுக்கணும்? 2 கண்டினியூ ஆச்சு. லாஸ்ட்ல சாம்கரன் தான் அடிச்சுட்டு போகலாம். உண்மையா சொல்றேன், இந்த லாலிபாப் நான் இவ்வளவு ஸ்வீட்டா சாப்பிட்டதே கிடையாது. இன்னைக்கு தான் பயங்கரமா நல்லா இருக்கு. நம்ம இவ்வளவு நாளைக்கு தோனி இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. தோனி நல்ல பிளேயர் தான், நம்மளுக்கு கேப்டன் தான். எனக்கு புரியுது தோனியோட எமோஷன். சிஎஸ்கே ஜெயிச்சுதா யார் பண்ணீங்களா? ரத்த கண்ணீர் லிட்டரலா ட்ரையே பண்ணல. நம்ம ஒரு ட்ரை, அந்த ஒரு பவர் கொடுத்துருந்தோம்னா 1 to 130 140 அடிச்சுட்டு நம்ம வந்துட்டு தோனிக்காக வந்து ஆடணும்லாம் பார்த்தா வேலைக்காகாது. ஸோ அப்ரோச் சேஞ்ச் பண்ணோம். ஆர்சிபி ரியலி செம்மையா இருந்தாங்க ப்ரோ. ஐ வாண்ட் டு கிவ் them credit. 2 கேட்ச் மெயினா பட்டிதார் கேட்ச் விட்டாங்க பாருங்க. சமமும் தீபக் கூட அவர் தான் உண்மையாலே அவர் தான் கரெக்டா பேசியிருக்காரு. யாருமே அதை ஒத்துக்க மாட்டாங்க. அந்த டாமினன்ஸ் நல்லா தான் ஆடுனாங்க. இந்த மாதிரி கரெக்ட்டா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. சொல்லல உங்க டீம் நல்லா தான் ஆடுனாங்க. வாய் தான் கொஞ்சம் பிரச்சனை. ஆமா வாய் தான் கொஞ்சம் ஓகே. நம்மள பேசலையா ப்ரோ? இதே மாதிரி தான் 28ஆம் தேதி நம்ம பாத்துக்கலாம்னு சொன்னீங்க. ஒண்ணும் இல்ல ப்ரோ, டீம் நல்லா தான் இருக்காங்க. அடிக்கடிக்கு கொஞ்சம் லைட்டா ஏதாவது சேஞ்ச் வந்துடுது. அது இல்லாம வந்து இங்க ஜெயிச்சு ஆடுறது முக்கியம் இல்ல, ஓகேவா? ஃபைனல்ஸ்ல வந்து ஜெயிச்சு ஒரு கப்பு வாங்கிட்டு தைரியமா பேசுங்க. நாங்க அமைதியா கேட்டுக்கிறோம். ஏன்னா 5 கப்பு வச்சிட்டு இருக்கோம், அமைதியா தானே இருக்கோம். ஒரு கப்பு கூட இல்லாம ப்ரோ, ஒரு கப்பும் இல்லாம வந்து இவ்வளவு ஆடுறாங்க ப்ரோ. நான் உங்களை சொல்லல ப்ரோ, நான் ஆர்சிபி ஃபேன்ஸ் பொதுவா சொல்றேன். நீங்க கொஞ்சம் ஒரு கப்பு அட்லீஸ்ட் அவங்க ஆசைக்காக அட்லீஸ்ட் கோலிக்கு கப் வச்சுங்க போர் அடிச்சிரும் ப்ரோ. அப்ப வந்து சொல்றேன் ப்ரோ, அது வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு. டாலன்ட் இல்லன்னு சொல்றீங்களா? இல்ல உண்மையா தான் சொல்றேன். கப் வச்சா போர் அடிச்சிரும். கப்படிச்சா போற இந்த மாதிரி லீக்ல உங்களை வந்து இது டாமினேட் பண்ணி அமுச்சு விடுறோம்ல. ரொம்ப கேவலமா இருக்கு ப்ரோ இந்த மாதிரி. ஆமா, போன வருஷம் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் போய் அழுதாங்கல்ல, அந்த மாதிரி. அதுவே எங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. ஆமா ஆமா. சோ ஒரு வாட்டி செய்யுங்க, எவ்வளவு அசிங்கப்படுத்தாலும் தாங்கிக்கிறோம். 5 கப் இருக்கு சரியா? இங்க பாருங்க, சைட்லயே 5 கப் வச்சிட்டு இருக்கோம். அமைதியா இருக்கும். நீங்க எவ்வளவு வேணா கலாய்ங்க, அமைதியா கேட்டுக்கிறோம். ஆனா ஒரு கப் ஓகே, உங்க டீல் வச்சுக்கோங்க. கூட்டம் சேர்ந்தாங்க.
ஓகே தான் மேட்ச் ஓகே தான். பட் வந்து ஒரு இன்டென்ட் இல்லாம ஆடுறாங்க. இதே தான் ஒரு 3 நாள் முன்னாடி கிங்ஸ்ல பஞ்சாப் மேட்ச் ஆடிச்சு. அந்த மேட்ச் நான் ஆஃப் பண்ணிட்டேன். அதே 30 பாலுக்கு 75 அடிக்கணும். அவனுங்க கடைசி ஒரு விக்கெட் இருந்தாலும் அடிக்கிறாங்க. நம்ம ஆளுங்க வந்து சிங்கிள்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த இன்டென்ட் இருந்தா கொஞ்சம் எல்லா மேட்சும் நெட் ரன் ரேட்டே கன்சிடர் பண்ணக்கூடாது. ஜெயிக்கணும்னு ஆடணும். ஸோ அதை மட்டும் டீம் வந்து மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் என்னன்னு பார்க்கணும். ஸோ மற்றபடி ஓகே.